சார்க் நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக உறவுகள் தொடர்பில் திருப்தியடைய முடியாதுள்ளதாக பிரதி நிதி அமைச்சர் கலாநிதி சரத் அமுனுகம தெரிவிக்கின்றார். சார்க் நிதி அமைச்சர்களின் 6வது கூட்டத்தொடரின் இறுதியில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை கூறியுள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் சார்க் நாடுகளுக்கு இடையிலான பொருளாதாரம், பாதுகாப்பு, ஊக்குவிப்பு மற்றும் பொது அபிலாஷைகள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டது. சார்க் நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக உறவுகள் குறித்து இன்று திருப்தி அடைய முடியாதுள்ளது. பிரதான ஏற்றுமதியாளரான இந்தியாவை தவிர்த்து ஏனைய அனைத்து நாடுகளுடனான பொருளாதார உறவுகள் குறைந்த மட்டத்திலேயே காணப்படுகின்றன. எனவே தீர்வை வரையை முழுமையாக நீக்கி சிறந்த பொருளாதார உறவுகளை பேணுவதே எமது நோக்கமாகும். சர்வதேச பொருளாதாரத்தில் அல்லது சர்வதேச விவகாரங்களில் சார்க் அமைப்பு தொடர்பில் பேசுவதால் நாம் இன்னும் ஒரே குரலை எழுப்புவதில்லை. இந்த வலய நாடுகளுக்கு மத்தியில் சிறந்த இருதரப்பு உறவுகளுக்கு உரிமை கோரப்படுகின்றது. எனினும் பலதரப்பட்ட உறவே தற்போது நமக்கு தேவைப்படுகின்றது. நாம் இருதரப்பு வரி கொள்கைக்கு செல்வதற்கு மாத்திரம் அல்லாமல் பலதரப்பட்ட வரி கொள்கைகளுக்கு செல்லவும் தயாராக உள்ளோம். வலய நாடுகளுடன் சார்க் அமைப்பின் நோக்கங்களை நிறைவேற்றும் வகையில் நாம் செயற்படுகின்றோம். நியூஸ் ஃபர்ஸ்ட், ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட், யூத் ஃபர்ஸ்ட் மற்றும் கிட்ஸ் ஃபெஸ்டினால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஃபேமிலி ஃபியஸ்டா இன்று நீர்கொழும்பில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இன்று நீர்கொழும்பில் நடைபெற்ற இந்த ஃபேமிலி ஃபியஸ்டா நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக பல்லாயிரக்கணக்கான மக்கள் நீர்கொழும்பு கடற்கரையில் ஒன்று கூடினர். காலை 9 மணிக்கு ஆரம்பமான இந்த நிகழ்வில் 15 வயதுக்குட்பட்டவர்களுக்கான சித்திரம் வரைதல் போட்டி நடத்தப்பட்டது. இதில் கலந்து கொண்ட அனைத்து பங்காளர்களுக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. இவை தவிர மஜிக் வித்தை காட்சிகள், உப்பில் மாமாவினால் சிறுவர்களுக்கான கதைகள் சொல்லுதல் போன்ற கேளிக்கை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. மேலும் மணல் வீடு கட்டும் போட்டியும் இடம்பெற்றது. இந்த நிகழ்வுக்கு வருகை தரும் மக்களை இரட்டை அடுக்கு பஸ் ஒன்றின் மூலம் நீர்கொழும்பிலிருந்து நீர்கொழும்பு பூங்காவிற்கு அழைத்து வரப்பட்டது. பெண்களுக்கான அழகு போட்டியான மிஸ் டீன் மற்றும் ஆண்களுக்கான மிஸ்டர் ஹேண்ட்ஸம் போட்டிகளும் நடத்தப்பட்டது. நியூஸ் ஃபர்ஸ்டின் நடமாடும் கலையகம் மூலம் திரைப்பரீட்சையும் நடத்தப்பட்டது. 16 தொடக்கம் 22 வயதுடைய யுவதிகளுக்கு சுகாதாரம் தொடர்பான செயலமர்வும் நடைபெற்றது. பொதுநலவாய நாடுகளுக்கான மாநாட்டிற்காக சிரச ஊடகத்தினால் உருவாக்கப்பட்ட பாடல்களுக்கு அங்கிருந்த மக்கள் ஆடி பாடி மகிழ்ந்தனர். ජනවාරි 15 වෙනිදා ජෝර්ජියාවේ පල්පැටියෙක් ගැන තමයි ලියවෙන්නේ. ඔයාලා මේ එකතු වෙන්නේ පුංචි පැටියෙක් එක්ක. ஃபேமிலி ஃபியஸ்டா களியாட்ட நிகழ்ச்சியை முன்னிட்டு ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்ட் ஏற்பாடு செய்து அகில இலங்கை ஆடவருக்கான கடற்கரை கரப்பந்தாட்ட போட்டிகளில் இலங்கை ராணுவ படை அணி வெற்றி பெற்றது. இந்த போட்டிகளில் 2ஆம் இடத்தை கடற்படை அணி பெற்றுக் கொண்டது. இலங்கை கரப்பந்தாட்ட சங்கத்தின் பூர்ண கண்காணிப்பின் கீழ் இந்த போட்டிகள் நடைபெறுகின்றன. நாட்டின் பல பாகங்களில் இருந்து 32 அணிகள் இதில் பங்கு கொண்டன. தேசிய குழாமில் உள்ள பலர் இந்த போட்டிகளில் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை தேசிய குழாமின் உறுப்பினர்கள் கலந்து கொள்ளும் 6 அணிகளும் முப்படைகளை பிரதித்துவப்படுத்தி சில அணிகளும், தேசிய இளைஞர்கள் சேவைகள் மன்றத்தை பிரதித்துவப்படுத்தி 5 அணிகளும், பாடசாலை இளைஞர் அணிகளும் ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஏற்பாடு செய்துள்ள கடற்கரை கரப்பந்தாட்ட போட்டிகளில் விளையாடுகின்றன. மதவாச்சி, அனுராதபுரம், மாத்தரை, காலி போன்ற இடங்களில் இருந்தும் இந்த போட்டிகளில் விளையாடுவதற்கு வீரர்கள் வந்துள்ளனர். இந்த போட்டிகளில் இலங்கை கரப்பந்தாட்ட சங்கத்தின் அதிகாரிகள் மற்றும் கரப்பந்தாட்ட சங்கத்துடன் தொடர்புபட்ட நடுவர்கள் ஆகியோர் பங்கு கொள்கின்றனர். ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் முதல் தடவையாக ஏற்பாடு செய்துள்ள இந்த கடற்கரை கரப்பந்தாட்ட போட்டிகளை எதிர்காலத்தில் பல இடங்களில் நடத்துவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. A9 வீதியில் இயங்கி வரும் ஓமந்தை சோதனை சாவடியின் சோதனை செயற்பாடுகள் இன்று நண்பர்களுடன் தளர்த்தப்பட்டுள்ளது. அமைதி சூழலின் அனுகூலத்தை வடபகுதி மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வன்னி ராணுவ கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் பொனிபஸ் பெரேரா தெரிவித்துள்ளார். யுத்தம் நிலவிய போது மக்களினதும் நாட்டினதும் பாதுகாப்பு கருதி வவுனியா A9 பிரதான வீதியில் ஓமந்தை சோதனை சாவடி 2002ஆம் ஆண்டு மார்ச் 22ஆம் தேதி ஸ்தாபிக்கப்பட்டது.
இன்று முதல் புதிய நடைமுறைக்கு அமைய வடக்கிலிருந்து தெற்கிலுக்கும் தெற்கிலிருந்து வடக்குக்கும் பயணிக்கும் மக்களின் பயணப்பொதிகள் ஓமந்தை சோதனைச் சாவடியில் சோதனைக்கு உட்படுத்தப்பட மாட்டாதென அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் பொருட்களை ஏற்றிச் செல்லும் லோரிகள் ஓமந்தை சோதனைச் சாவடியில் பரிசோதிக்கப்படும் எனவும் வெளிநாட்டு கடவுச்சீட்டாளர்கள் அங்கு பதிவு செய்யப்படுவர் எனவும் வன்னி ராணுவ கட்டளை தளபதி தெரிவித்துள்ளார். இனி வெளிநாட்டுச் செய்தி. டெல்லியில் ஓடும் பஸ்ஸில் கல்லூரி மாணவியொருவர் பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவத்தின் சந்தேக நபரான 17 வயது சிறுவன் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. கல்லூரி மாணவியை பாலியல் வன்முறைக்குட்படுத்திய சம்பவத்தில் சந்தேக நபரான 17 வயது சிறுவன் பாலியல் பலாத்காரம் மற்றும் கொலை குற்றச்சாட்டுகளில் அவர் குற்றவாளியாக காணப்பட்டுள்ளதாக இந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த டிசம்பர் மாதம் பாலியல் வன்முறைக்குட்படுத்தப்பட்ட 23 வயதான இளம்பெண் சிகிச்சை பலனின்றி சிங்கப்பூர் வைத்தியசாலையில் உயிரிழந்தார். குற்றத்தை புரிந்தபோது 17 வயதாக இருந்த குறித்த சிறுவன் 3 ஆண்டுகள் புனர்வாழ்வுக்கு உட்படுத்தப்படவுள்ளார். எனினும் தன் மீதான குற்றச்சாட்டுகளை அவர் நிராகரித்துள்ளதுடன் கடந்த ஆண்டு இடம்பெற்ற இந்த பாலியல் வன்கொடுமை தொடர்பாக மேலும் 4 பேர் வழக்கு விசாரணைகளை எதிர்கொண்டுள்ளனர். இனி விளையாட்டுச் செய்தி. மலேசியாவில் நடைபெற்று வரும் அணிக்கு 7 கொண்ட ரக்பி தொடரில் பங்கு பற்றிய முதல் போட்டியில் இலங்கை அணி வெற்றியீட்டியுள்ளது. இம்முறை இந்த ரக்பி தொடரில் டி குழுவில் இலங்கையுடன் ஜப்பான் மற்றும் கசகஸ்தான் ஆகிய நாடுகள் இடம்பெறுகின்றன. குழுநிலையில் தனது முதலாம் போட்டியில் கசகஸ்தான் அணியை இலங்கை அணி வெற்றி பெற்றது. போட்டியின் முதல் அரையிறுதியில் 7-0 என்ற புள்ளிகள் கணக்கில் இலங்கை அணி முன்னிலை பெற்றிருந்தது. இரண்டாவது அரையிறுதியில் இலங்கை அணி மேலதிகமாக 14 புள்ளிகளை பெற்ற போதிலும் எதிரணியான கசகஸ்தான் எந்த ஒரு புள்ளிகளையும் பெற முடியவில்லை. இதன் பிரகாரம் 21-0 என்ற புள்ளிகள் கணக்கில் இலங்கை அணி வெற்றி பெற்றது. எமது அடுத்த பிரதான செய்தி 10:45க்கு இடம்பெறும். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.